ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ 3வது ப்ரமோ ரிலீஸ் ஆகிருந்துச்சுல, அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஞ்சல்ஸ் அண்ட் டெமான்ஸ் டாஸ்க்னு சொன்னவன் அவனை தான் நான் தேடிட்டு இருக்கேன். கையில் கிடச்சோம்னா கண்டிப்பாக கூட்டுவாங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த டாஸ்கோடைய பட்ஜெட்டை வைத்து அவனுங்க வந்து எதுவுமே வந்து கலட்டல அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஏன் அப்படின்னா கண்டஸ்டன்ஸோடைய பெர்ஃபார்மன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இல்லை. அப்படிங்கிறப்ப நான் மட்டும் டாஸ்க் கொடுத்து என்னடா பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி கேட்ட மாதிரி இருக்குது. ஸோ என்ன அப்படிங்கிறத இன் டீட்டெயில் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ ஏஞ்சல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே ரொம்ப வன்மம் கக்க மாட்டாங்க, ஜாலியாக இருப்பாங்க, சிரிப்பாங்க அப்படிங்கிறது ஓகே. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா வன்மம் கக்கி தான் ஆக வேண்டும் அப்படிங்கிறது தான். ஸோ நம்ம ஏஞ்சல்ஸ் அண்ட் டாஸ்க் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஒரு இது மாதிரி இருக்கும், கேவ் மாதிரி. அதுக்குள்ளே வருவாங்க, ஏஞ்சல்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க, அவங்கள வரவிடாமல் ட்ரை பண்ணுவாங்க. அப்போ வந்து உள்ளே வரவனை வந்து பார்த்திங்கன்னா திருப்பி வந்து கன்வெர்ட் பண்ணி கொண்டு போயிடுவானுங்க. சரியா? இன்னொன்று உள்ளே வரவனை பிடிச்சி வச்சு அவன் சித்திரவதை பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை இங்கே. இன்னும் சொல்ல போனால் காஸ்டியூம் கூட கொடுக்கல. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் முத்துவையும் மஞ்சரியையும் டார்கெட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டானுங்க. ஸோ டைட்டில் தூக்கி முத்துவுக்கும் மஞ்சரிக்கு யாருக்காவது ஒருத்தனை கொடுக்குறதுக்கு இவங்க பிளான் போட்ட மாதிரி தான் எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. இதை பார்க்க முடியுது. சரியா? அதுவும் குறிப்பாக சத்யாலாம் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா பேசவே மாட்டான். போன வாரம் தான் கோமாலேருந்து எழுந்திரிச்சு ஜாக்லினை நாமினேட் பண்ணா இருக்கா அவங்களுக்கு. ஜாக்லின் 3வது வாரம் பேசினதை 8வது வாரம் கொண்டு வந்து இந்த மாதிரி எனக்கு பண்ணுறா, டாக்ஸிசிட்டியாக இருக்கா அப்படின்ற மாதிரி போடுறேன். அப்புறம் விஜய் சேதுபதி சொன்ன பிறகு தான் அவன் மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா டர்ன்னு அடித்து ஜென்ரேட்டர் ஆப்ரேட் பண்ணி அதுக்கடுத்து தான் பேசுகிறாப்புல. திடீர்னு இந்த இடத்துல மட்டும் ஜென்ரேட்டர் எதுக்கு வந்துச்சுன்னு தெரில. சூனிய கிழமை முத்து அப்படின்ட்டாப்புல. சரி, முத்து சூரிய கிழமைன்னொடனே முத்து சரி இறங்கி அடிச்சு ஆடினா தான் அவருக்கு டைட்டில் அப்படிங்கிறது ஓரளவுக்கு நம்ம பேசியிருந்தோம். பட் இதில் இருக்க கருமத்துகளுக்கு முத்துக்குமரன் எவ்வளோ பரவாயில்ல, அடுத்து ஒரு பக்கம் நான் சொல்கிறேன். பட் இருந்தாலும் இந்த கேமுக்காக முத்துக்குமரன் என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வந்து அவருடைய அந்த ஆக்ரோஷமான ஒரு முகம் இருக்குல்ல, அது கூடிய லெவலில் கொண்டு வருவாங்கங்கிறத நான் எதிர்பார்க்குறேன். பட் அது வந்து வரவே இல்லை. சூனியக்கிழமை முத்துன்றான் சத்யா. ஸோ அப்படி இருந்தும் அவன் வந்து பார்த்தீங்கன்னா சிரிச்சுட்டு இப்படியே ஒரு லைட்டாக முறைச்சிட்டு போயிடுறாப்புல, கடந்து போயிடுறாப்புல. ஆனால் இந்த டாஸ்கில் ஒன்றே ஒன்று தான், ரஞ்சித்தோடைய முகம் தான் வந்து வெளியே வந்தது. பார்த்தீங்களா? ரொம்ப கோவமாக இருந்தது, உக்கிரமாக இருந்தார். அவர் பேசுகிறப்ப கூட லைட்டாக சிரிப்பு இருந்தாலும் அதை லைட்டாக அப்படி மூஞ்சி அப்படி வச்சுட்டு கொண்டோம் அப்படி அந்த அனலைஸ் பண்ணிட்டு போயிட்டார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ ஏன் இவ்வளோ நாள் அந்த ரஞ்சித்தை காணும், எங்கே போனார் அந்த ரஞ்சித் அப்படின்ற அந்த கேள்வி இருக்குல்ல. ஸோ அது ஒரு பக்கம் போகணும். முத்து ஏன் இந்த இடத்துல வந்து எந்த ஒரு ரியாக்ட் பண்ணலைன்னா, அவர் டெமான். ஸோ அப்படிங்கிறப்ப ஒரு அடித்து தூக்குற மாதிரி, ஏன்னா உங்களை வந்து டவுன் பண்ணுறானுங்க அப்படிங்கிறப்ப மக்களுக்கு வந்து சும்மா சிரிச்சுக்கிட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு சட்டிலாக போகிறவனை மட்டும் பிடிக்கும் அப்படிங்கிறது கிடையாது. இறங்கி அடிக்கணும். உடனே நீங்கள் எல்லாம் வருவீங்க, முத்து சொம்புலாம் வந்து டிங்கி டிங்கின்னு அடிப்பாங்க. என்னன்னா எப்படி நீங்கள் சொல்லுவீங்க, அவர் கரெக்டாக தான் ஆடுறாரு, ஸ்மைலாக காமன் கம்போஸ்ட்டாக வந்திருக்காரு அப்படின்ட்டு. இந்த இடங்களில் இந்த டாஸ்கில் அப்படி கிடையாது. இறங்கி அடிக்கணையா? விக்ரமனுடைய கொடூர முகத்தை இந்த டாஸ்கில் நீங்கள் பார்க்கலையா? அவர் எவ்வளோ சாஃப்டாக பேசுவார். அவரே வந்து இறங்கி அடிக்கலையா? இறங்கி அடித்தாதான் அவங்களுக்கு வந்து போக முடியுங்கிறது தான் பாயிண்ட்டு. ஸோ அந்த இடத்தில் முத்து வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாரோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ அந்த ஒரு அதாவது அடித்து ஆடுறது அந்த கேம் ஆனால் தான் இன்னும் மெஜாரிட்டி ஆஃப் த மக்களை வந்து பார்த்திங்கன்னா கவர முடியும் அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. சரியா? ரஞ்சித் அவர்களுடைய கோபம் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சரி மேல். ஸோ மஞ்சரியை ஏன் வந்து டார்கெட் பண்ணுறாங்க எல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங் பிளேயர், அவங்களுடைய தமிழ் உச்சரிப்புலாம் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பத்திரம் எகத்தாளமாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது. ஸோ நம்ம வந்து போட்டி போடணும் முடியல. ஸோ அப்படி இருக்கிறப்ப அவங்க போட்டு மஞ்சரி நெகட்டிவிட்டி அது இதுன்னு சொல்லி அடிக்கிறாங்க. ஏன்னா ஒரு கேள்வி, அந்த டாஸ்க் ரேங்கிங் டாஸ்க் ஒன்று பண்ணால் எங்களை 8 பேர் நிற்க வைக்கணும், வரிசைப்படுத்தல. அதை ஒழுங்காக புரிஞ்சு ஆடினது மஞ்சரி மட்டும்தான். அவங்களுக்கு எவனுமே வந்து சப்போர்ட் பண்ணல. வெளியே வந்து திட்டுறாங்க மஞ்சரியை பிடிச்சி, ஏய் என்னப்பா நீங்கள் இப்படிலாம் ஆடக்கூடாதுப்பா, ரொம்ப டார்கெட் பண்ணுறாங்க, ரொம்ப வந்து அன்னாயிங்காக இருக்குது, ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கட்டும்ன்ற. பின்ன என்ன எதுக்கு போகிற நீ பிக் பாஸுக்கு? சும்மா மிச்சர் சாப்பிடியா போகிற? அடிச்சு ஆடுறவனு தான் டைட்டில். இப்போ கூட நான் சொல்கிறேன், இன்னும் மிச்சர் சாப்பிட்ற எவனுக்காக டைட்டில் கொடுத்துடக்கூடாது. அது முத்துக்குமரனாக இருந்தாலும் சரி. ஏன்னா அவர் இண்டிவிஜுவலாக பிளேயர் ஆன பிறகு அவருடைய மார்க் வந்து இல்லவே இல்லை, தடத்தை பதிக்கவில்லை முத்துக்குமரன். ஸோ எழுந்து வாங்க முத்துக்குமரன், கண்டிப்பாக எழுந்து வா முத்துக்குமரா அப்படிங்கிறத கண்டிப்பாக நான் சொல்லுவேன். ஸோ இந்த சூனிய முத்துலாம் சொன்ன பிறகு நீ எழுந்து வரலன்னா என்ன அர்த்தம்? ரொம்ப டிசப்பாயிண்டட். சரிங்களா? அடுத்து லாஸ்ட்டாக ரயில்வே ட்ராக்கில் தீபக்கையும் சாச்சிராக விளையாக்கிறாப்புல நம்ம ரஞ்சித். அப்போ கூட எழுந்து வருவாங்க அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்த்தேன். அப்பயும் வந்து வரல. தீபக்கும் சிரிச்சிட்ருக்காரு, சாச்சனா சிரிச்சிட்ருக்காங்க. ஸோ ஆக மொத்தம் டாஸ்க்கை கீழே போட்டுருந்துட்டாங்களான்னு தெரியல பிக் பாஸ் டீம். வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களுடைய கருத்து மீண்டும் சந்திப்போம். குட் பை.